நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்ன அரிசியை உட்காந்துக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இது நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் கொடுத்த அரிசி. சமீப காலமாக இல்லை, 2 வருஷமாகவே இந்த பேச்சு இருக்குது இல்லையா? நம்ம அந்த ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உண்மையா இல்லையா, என்ன மாதிரியான அரிசி அப்படின்னு சும்மா ஒரு ஆராய்ச்சி நம்ம பாணிக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்க்குறச்ச ஆமாம், அரிசி இருந்தது. ஆனால் இது பிளாஸ்டிக் அரிசி கிடையாது. அதாவது வித்தியாசமான ஒரு அரிசியை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அது பிளாஸ்டிக் அரிசி கிடையாது. அது செறிவூட்டப்பட்ட அரிசி. அரசாங்கமும் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னுமே ஆனாலுமே நிறைய பேருக்கு இது தெரியலனுமா என்னை சுற்றி இருக்க சில பேர்கிட்டே இதை நான் பேசும்போது, ஆமாம் அது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு என்கிட்டே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அது என்ன அப்படின்றத கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கிளாஸ்க்கு எவ்வளோ இருக்குது, ஒரு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். அதில் எவ்வளோ அரிசி இருக்குன்றது நான் பொறுக்கும் போதே நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எந்த அளவில் சேர்த்துருக்காங்கன்னுட்டு. அரசாங்கம் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபார்ட்டிஃபைடு அரிசி, அதாவது செறிவூட்டப்பட்ட அரிசி, அதாவது சத்துக்கள் ஊட்டப்பட்ட ஒரு அரிசி. இந்த அரிசி ஒரு கிலோவுக்கு 10 கிராம், அதாவது நார்மல் அரிசி ஒரு கிலோவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு இந்த ஃபார்ட்டிஃபைடு செறிவூட்டப்பட்ட அரிசி சேர்க்குறாங்க. என்ன மாதிரியான சத்துக்கள் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அயன், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12 இந்த 3 விதமான சத்துக்கள் சேர்க்குறாங்க. அதாவது ஒரு 100 அரிசிக்கு ஒரு அரிசி அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இது ஃபாரின்லே இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ்ன்றது இருக்குது. மத்திய அரசாங்கம் தான் இது முதல்ல கொண்டு வந்தாங்க. WHO அப்ரூவல், அப்புறம் FSSAIயோடைய அப்ரூவல் எல்லாமே வச்சு சில ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்த அரிசியை மத்திய அரசாங்கம் தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டமில் தான் முதல்ல இது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 1-2 மாவட்டமாக 2020லேருந்தே இந்த டெஸ்டிங் ப்ராசஸ் நடந்து இப்போ 2024 ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களிலுமே பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் கொடுக்கப்படுற இந்த அரிசியில் ஃபார்ட்டிஃபைடு அரிசி சேர்த்து தான் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ஃபார்ட்டிஃபைட், அதாவது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி பார்த்திங்கன்னா 1 கிலோ அந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு 28 மில்லிகிராம்லேருந்து 42.5 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்தும், 17லேருந்து 125 மில்லிகிராம் அளவுக்கு ஃபாலிக் ஆசிட் சத்தும், அதுக்கப்புறம் 0.75லேருந்து 1.25 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் B12 சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. நார்மலாக ப்ரைவேட்டான பிராண்டு பார்த்திங்கன்னா +F அப்படின்னு போட்டு வரும். நீங்கள் ரேஷன் கடைகளில் கொடுக்குற அந்த அரிசியோடைய பேக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு +F அப்படின்னு போட்டு வரும். அதாவது ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் வித் என்ன மாதிரியான சத்துக்கள், அயன், ஃபாலிக் ஆசிட், இல்லை விட்டமின் A, இல்லை விட்டமின் B12 அப்படின்னு மென்ஷன் பண்ணியே கொடுப்பாங்க. ஜென்ரலாக வேறு பிராண்டாக இருந்தாலும் ப்ரைவேட் பிராண்டாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஃபார்ட்டிஃபிகேஷன் ஆஃப் ரைஸ் வித் என்ன பிராண்ட் அப்படின்னு என்ன விட்டமின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு அதில் மென்ஷன் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இது ஓகே, இது கொடுக்குறாங்க, இதனால் என்ன சத்து, இதை எப்படி கலக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலான அரிசி தாங்க அது. நார்மலான அரிசியை நம்ம மில்லில் போட்டு அதை பாலிஷ் பண்ணுவோம் இல்லையா? அப்போது நார்மலாக ஒரு அரிசியில் இருக்க அந்த விட்டமின் E சத்தாகட்டும், பொட்டாசியம், மேங்கனீஸ் சத்து எல்லாமே போயிடும். ஸோ அப்படி போகிறச்ச என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரிசியை கூழாக்கி அதில் செயற்கையாக இந்த சத்துக்கள், அதாவது அயனு, ஃபாலிக் ஆசிடு, B12 இந்த மாதிரியான சத்துக்கள் எல்லாமே செயற்கையாக சேர்த்து அதுக்கப்புறம் மீண்டும் அந்த ஒரு மெஷின் மூலயமா அதை அரிசி மாதிரி எடுத்து அதை கட் பண்ணி 100 கிலோவுக்கு 1 கிலோ அளவுக்கு கலந்து கொடுக்குறாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த அரிசிக்கும் அந்த அரிசிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம நாட்டில் சத்து குறைபாடுகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இருக்கிறதுனால தான் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்படியே நம்மளுடைய தமிழக அரசாங்கமும் அதை செயல்முறையை படுத்திக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்க பட்சத்தில் இரும்பு சத்து, ஆமாம், ஹீமோகுளோபின் நிறைய பேருக்கு கம்மியாக இருக்குது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஃபாலிக் ஆசிடுக்கு தேவையான அதுவுமே சோகை நிறைய பேருக்கு இருக்குது. ரத்தம் குறைபாடுகள், ரத்த அணுக்கள் குறைபாடு நிறைய பேருக்கு இருக்குது. ஃபாலிக் ஆசிடு உரிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து சத்து குறைபாடு இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஃபாலிக் ஆசிட் தான் வந்து டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சத்துக்கள் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றது அது நமக்கு தெரிஞ்சது. அதனால இந்த பர்டிகுலராக இந்த 3 சத்துக்களை வந்து சேர்க்குறாங்க. இதுதான் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்கறது இல்லையா. இது வந்து நல்லதா, இதை வந்து யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்லதா கெட்டதான்றது அப்புறம் பார்ப்போம். இதே நார்மலாக ஒரு விஷயம் நம்ம நாட்டில் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான எதிர்ப்பு வந்து இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது விவசாயிகள் நிறைய பேர் வந்து இதை எதிர்க்கிறாங்க. ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அரிசி வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாக விழுது. அதனால் வந்து எல்லோரும் வந்து அரிசி கம்மியாக எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வெயிட் குறைக்கிறதுக்கே நிறைய சென்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அரிசியில் உங்களுக்கு சத்து கிடையாது, கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்குது. காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க, இவ்வளோ அரிசி எடுத்துக்கோங்க, இவ்வளோ காய்கறி எடுத்துக்கோங்க அப்படின்றது எல்லாருமே சொல்கிறது. டாக்டர்ஸ்லேருந்து நியூட்ரிஷனிஸ்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அது ஓகே. பட் ஆனால் ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸோ இல்லை லோயர் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை லோயர் கிளாஸ் இதுமாரி எது வேணால் சொல்லலாம், அதாவது பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்களால போயிட்டு அந்த அளவுக்கு பழங்களோ இல்லை காய்கறிகளோ வாங்கி சாப்பிட முடியுமா, சத்துக்களை ஏற்றிக்க முடியுமா? முடியாது. அப்போது உணவு தேவைக்கு அவங்களுக்கு அந்த அரிசி தான் வந்து ஒரு தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதா இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து உணவு தேவை வந்து தேவைப்படுதுன்றனால அரிசியை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால கவர்மெண்ட் வந்து இதை வந்து சத்தாக சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, ஏன் விவசாயிகள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய முறையில் விளைவிக்கப்பட்ட நிறைய அரிசிகளில் வந்து நமக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அது எல்லாமே மாறி எல்லாமே வந்து கம்மியான நாட்களில் சீக்கிரமாக விளையிற, அதிகமாக விளையிற ஹைப்ரிட் சீட்ஸ் ஆகட்டும், நிறைய ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் போட்டு வர அந்த மாதிரியான அரிசிகள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிறைய விளைவிக்கிறோம். அதை வந்து கொண்டு வந்து அதை தான் வந்து சாப்பிட்றோம். ஸோ அப்போ இயற்கை விவசாயத்தை வந்து நம்ம வந்து ஊக்குவிச்சு அந்த பாரம்பரிய முறையில் விளைவிக்கப்பட்ட நெற்கள், அதாவது இந்த கருப்பு கவுனி அரிசி ஆகட்டும், மாப்பிள்ளை சம்பா ஆகட்டும், சிகப்பரிசி, இந்த மாதிரி நிறைய அரிசி இருக்கு இல்லையா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த அரிசியிலே கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக விளைவிக்கிறோம், நிறைய விலையில் இருக்குது, எல்லாராலையும் அதை வந்து வாங்கி சாப்பிட முடியாது. அதுக்கு அரசாங்கம் இதை ஊக்குவிக்கலாம், இதை வந்து அழிக்கிற மாதிரி போகுது. இப்போ வந்து செயற்கையாக ஒரு சத்துக்களை சேர்க்கும் போது நார்மலாக இயற்கையாக நமக்கு ஒரு சத்து கிடைக்கிறதுக்கும் செயற்கையாக ஒரு மாத்திரையோ இல்லை இந்த மாதிரி செயற்கையாக ஒரு சத்து கிடைக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அதை நம்ம வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா. அப்படி இருக்க பட்சத்தில் இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் இல்லை ப்ரைவேட் பிராண்ட் எல்லாமே அவங்களும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பிஸ்னஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அப்போது இயற்கை விவசாயத்துக்கோ இல்லை விவசாயிகளுக்கோ நிச்சயமாக ஒரு பாதிப்பு ஏற்படும்ன்றது அவங்களுக்கான அச்சம். அவங்க சொல்கிறது நியாயமான ஒரு விஷயம். நாளடைவில் இது வந்து சாப்பிட ஆரம்பித்து இதனால் ஏதாவது பிரச்சனை வருதான்றது இது ஒரு வருஷம் இல்லை ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழித்து தான் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்படி தெரிய ஆரம்பிக்கும் போது தான் வந்து இது நல்லதா கெட்டதா இல்லையான்றது நமக்கு புரிய வரும். அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால தான் முக்கியமாக விவசாயிகள் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. சரி, அவங்க எதிர்க்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற சத்து குறைபாடு எல்லாருக்குமா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லாருக்குமே சத்து குறைபாடுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வேறு சில சத்துக்கள் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும். ஆனால் இப்போது நாம் கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அயன் வந்து குறைபாடு சரி செஞ்சோம் அப்படின்னா அந்த டெஃபிஷியன்சி போகும் அப்படின்றது நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஒருவேளை நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான் கண்டிப்பாக வந்து இந்த அரிசியை வாங்கி சாப்பிடுவாங்க ரேஷன் கடைகளில் இல்லையா. அதுதான் உண்மையான விஷயம், நம்ம ஒத்துக்க வேண்டியது. அப்படி வாங்கி அவங்க சாப்பிடும்போது அவங்களால போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் குறைபாடு இருக்குன்றத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த் செக்டார் வந்து வளரலை.
அது மக்களிடையே அந்த விழிப்புணர்வும் வந்து அந்த அளவுக்கு வளரலை. அப்படி இருக்க பட்சத்தில் ஒருவேளை இந்த அயன் டெஃபிஷியன்சி, அதாவது சத்துக்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அயன் வந்து அதிகமான உடலில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட் இருந்ததுன்னா அது வந்து நீரிழிவு நோய் கொண்டு வரும், கணையத்தில் பிரச்சனை வரும், காச நோய் வரும், இந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் விட்டமின் B12 ஆகட்டும், ஃபாலிக் ஆசிட் ஆகட்டும், அதிகமாக இருக்கும்போது அதுக்குரிய ப்ராப்ளம்ஸ் வந்து நிச்சயமாக வந்து பிரச்சனைகள் வந்து மனிதர்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ சத்துக்கள் வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அதிகமாக வந்தாலும் பிரச்சனை, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை. ஸோ இந்த அரிசியை சாப்பிட்றவங்க அவங்களுக்கு எந்த சத்து குறைபாடு இருக்குதுன்னு வேறுபடுத்தி சாப்பிட்ற அளவுக்கான டெக்னாலஜி நம்ம நாட்டில் கிடையாது. அந்த அளவுக்கான அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மக்களாலையும் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதை பண்ணவும் முடியாது இல்லையா? ஸோ எல்லாருமே சாப்பிடுவாங்க, சத்து இருக்கிறவங்களும் அதை தான் சாப்பிடுவாங்க, சத்து குறைபாடு இருக்கிறவங்களும் அதை சாப்பிடுவாங்க. ஒருவேளை சத்து குறைபாடு இல்லாதவங்க அதிகமாக அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு மனிதர்களும் அவங்க அந்த சைடை பொறுத்து அவங்களுடைய, நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சத்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டா அது வந்து நல்லது. இல்லை அதிலே நமக்கு சத்துக்கள் நிறைய கிடைச்சி அது மட்டுமா நம்ம சாப்பிட போகிறோம், இல்லை கொஞ்சம் தானே சாப்பிட போகிறோம், பார்த்துக்கலாம், ஓரளவு நார்மலாகவே அரிசி கண்டென்ட் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த பிரச்சனைகள் வரப்போகிறது கிடையாது. ஒருவேளை சத்து குறைபாடு இருக்கிறவங்க நிறைய பேர் இதை எடுத்துக்கிறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த சத்து கிடைக்கும். ஆனால் அது இயற்கையான சத்தாக இருக்காது, செயற்கையான ஒரு சத்தாக தான் இருக்கும். அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஃபார்ட்டிஃபைடு அரிசியை பற்றின விரிவான விளக்கம். ஸோ இது வந்து பிளாஸ்டிக் அரிசி கிடையாது, இது செறிவூட்டப்பட்ட அரிசி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இது பயனுள்ளதாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நம்ம உழவர் சாரலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.